Hello students, good morning. This is previous slide. In this part we'll talk about Darwin theory of natural selection. Charles Darwin explained the theory of evolution in this book, The Origin of Species by Natural Selection. இங்கே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த இமேஜ் தான் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் புக்குடைய இமேஜ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த புக்கில் சார்லஸ் டார்வின் ஆர்கனிசம் எப்படி எவல்யூஷன் ஆகிருக்குன்னு எல்லா பிரின்சிபலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். During this journey around the earth, he made extensive observations of the plants and animals. இவர் உலகத்தில் பல பகுதிகளில் பயணம் மேற்கொண்டு எல்லா அனிமல்ஸையும் பிளான்ட்ஸையும் அப்சர்வ் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். He noted a huge variety of remarkable similarity among the organism and their adaptive feature to cope to their environment. இவர் அப்சர்வ் பண்ணி பார்த்த வரைக்கும் எல்லா ஆர்கானிசமே சிமிலரான ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிமிலரான ஸ்ட்ரக்சர் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்டிவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் நம்ம பார்க்குறோம். எல்லா ஆர்கானிசமே பார்த்திங்கன்னா சிமிலரான ஒரு கேரக்டர் அதுக்கிட்ட இருக்குது. அந்த சிமிலரான கேரக்டர்ன்றது ஒரே மாதிரியான பண்புகள்னு சொல்லுவோம். அந்த ஒரே மாதிரி இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்கக்கூடியதாக இருக்குது. He proved that fittest organism can survive and leave more progenies than the unfit one through the natural selection. இதில் டார்வின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தகுதி உடைய ஒரு உயிரினம் தகுதியற்ற உயிரினத்தை விட ரொம்ப நாள் உயிரோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோஜனியை அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரோஜனி அடுத்த ஜெனரேஷனுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டார்வின் theory was based survival fact observations and the influences. அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஓவர் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரோடிகலிட்டி ஆஃப் த ப்ரொடக்ஷன். ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னாலும் ப்ரோடிகாலிட்டி ஆஃப் த ப்ரொடக்ஷன்னு சொன்னாலும் சேம் தான். அளவுக்கு அதிகமாக ப்ரோஜனியை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நம்ம ஓவர் ப்ரொடக்ஷன்னு சொல்லுவோம். ஆல் லிவிங் ஆர்கானிசம் இன்க்ரீஸ் த பாப்புலேஷன் இன் த லார்ஜ் நம்பர். எல்லா ஆர்கானிசமே பார்த்தோன்னா அதோடைய பாப்புலேஷனை அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுது. அதில் நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்குறது என்ன அப்படின்னா சால்மன் ஃபிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். சால்மன் ஃபிஷ் ப்ரொடியூஸ் அபவுட் த 28 million eggs டியூரிங் த ப்ரீடிங் சீசன். ப்ரீடிங் சீசன்ஸில், அதாவது இனப்பெருக்க காலம்னு சொல்லுவோம், அந்த டைமில் சால்மன் ஃபிஷ் பார்த்திங்கன்னா 28 million எக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆல் ஆஃப் தெம் ஹேட்ச். அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா எக்குமே ஹேட்ச் ஆகுது. இங்கே பாருங்கள், நான் இங்கே தான் உங்களுக்கு சால்மன் ஃபிஷ்ஷோடைய இமேஜை கொடுத்துருக்கேன். இந்த ஃபிஷ்ஷோடைய பாடியில் அதில் எக்கு வந்து உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்கள். இல்லை 28 million எக்ஸ் இருக்குது. இதோடைய பிக்சர் தான் இங்கே நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எக்கு இப்படி தான் இருக்கும். இதில் இந்த எம்ப்ரியோ இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா எக்குமே பார்த்திங்கன்னா ஹேட்ச் ஆகுது. த சீஸ் would be filled with the salmon in few generations. எல்லா எக்குமே ஹேட்ச் ஆகிறதுனால கொஞ்சம் ஜெனரேஷனுக்கு அப்புறம் சீயை பார்க்கும்போது ஃபுல்லாகவே சால்மன் ஃபிஷ்ஷாகவே இருக்குது. இது வந்து ஓவர் ப்ரொடக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் சால்மன் ஃபிஷ்ஷு. இல்லை கீ ஆன்சர் வந்து எவ்வளோ மில்லியன்ஸ் எக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றது எழுதணும். எப்போ ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரீடிங் சீசன்ஸில் இது எல்லா எக்குமே ஹேட்ச் ஆகுது. ஃபியூ ஜெனரேஷனுக்கு அப்புறம் சீயில் ஃபுல்லாகவே என்ன இருக்குது அப்படின்னா சால்மன் ஃபிஷ்ஷாகவே இருக்கும் அப்படின்றது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்லோவஸ்ட் ப்ரீடருக்கு எக்ஸாம்பிளாக எதை சொல்லலாம் அப்படின்னா எலிஃபெண்ட் தான் வந்து ஸ்லோவஸ்ட்டு ப்ரீடருக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. எலிஃபெண்ட் த ஸ்லோவஸ்ட் ப்ரீடர் தட் கேன் ப்ரொடியூஸ் 6 young ones இன் த லைஃப் டைம். அதோடைய லைஃப் டைமில் 6 young ones வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சம்டைம்ஸ் வந்து 750 years வரைக்கும் இது வந்து எதுவுமே எந்த ப்ராப்ளமே இல்லாமல் இருந்துச்சுன்னா எலிஃபெண்ட்டால் 6 million young ones வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும்.
சாரி 6 மில்லியன்ஸ் எங்கன்ஸ் வந்து இந்த எலிஃபெண்ட்டால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றது தான். ஆர்கானிசம் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃபுட், ஸ்பேஸ் அண்ட் மேட். இப்போ எல்லா ஆர்கானிசமே வந்து எதுக்காக வந்து போராட்டத்தில் ஈடுபடுது அப்படின்னா ஃபுட்டுக்காகவும் அதோடைய ஸ்பேஸுக்காகவும் மேட்டிங்காகவும் வந்து நிறையா ஃபைட் பண்ணுறத பார்த்துருப்போம். இது பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா வாழ்க்கை போராட்டம்னு சொல்லுவோம். இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். As this become limiting factors, competition exists among the members of the populations. Darwin denoted struggle for existence in எத்தனை வேவில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா 3 வேவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா இன்ட்ராஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள், நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள், அதுக்கடுத்து தேர்ட் ஃபைனல் ஒன் வந்து ஸ்ட்ரகிள் வித் த என்விரான்மெண்ட். எல்லா ஆர்கானிசமே உயிரோடு இருக்கிறதுக்கு வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபட வேண்டியதாக இருக்குது. அதில் இவர் 3 கேட்டகரியிலே இது நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இன்ட்ராஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் பிட்வீன் த சேம் ஸ்பீஷியஸ் ஃப்ரம் ஃபுட், ஸ்பேஸ் அண்ட் மேட். இது வந்து 1 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னா ஷார்ட் ஆன்சரில் வரலாம். இன்ட்ரா அப்படின்னாலே சேம் ஸ்பீஷியஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரே இனத்துக்குள்ளேயே போராட்டம் வந்து நடக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள். இது எதுக்காக அப்படின்னா ஒரே ஸ்பீஷியஸில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் வந்து ஃபுட்டுக்காகவும் ஸ்பேஸுக்காகவும் மேட்டிங்காகவும் பார்த்திங்கன்னா சண்டை போட வேண்டியதாக இருக்குது. மேட் அப்படின்னா வந்து இனப்பெருக்கம்னு சொல்லுவோம். இனப்பெருக்கத்துக்காக இது என்ன பண்ணால் ஒன்றோட ஒன்று வந்து சண்டை போட்டுக்குது. இப்போ வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த கேக் வந்து உனக்கும் பிடிக்குது, உன்னோடைய தம்பிக்கும் பிடிக்குது, உங்கள் அக்காவுக்கும் பிடிக்குது அப்படின்னா இப்போ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதிலே ஸ்ட்ரகிள் நடக்கும் இல்லையா. ஸோ இதே மாதிரி ஃபுட்டுக்காகவும் ஸ்பேஸுக்காகவும் இப்போ வந்து வீட்டில் வந்து பெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இல்லை ஏதோ சேர் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் இருக்கீங்கன்னா இல்லை நான் தான் உட்காருவேன், எனக்கு தான் அந்த பிளேஸ் வேணும் அப்படின்னு நம்ம பிளேஸுக்காக நம்ம எப்படி சண்டை போட்டுக்கிறோமோ அதுமாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஃபுட்டுக்காகவும் ஸ்பேஸுக்காகவும் வந்து ஃபைட் பண்ணிக்குது. இது வந்து நார்மலாக காமனாக நடக்கிற ஒரு விஷயம். இதில் எது வின் பண்ணுதோ அதான் ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு டார்வின் சொல்கிறாரு. இப்போ நிறைய ஆர்கானிசம் இங்கே வந்து நான் வேறு ஸ்பீஷியஸ் உனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் முன்னாடி. இந்த ஸ்பீஷியஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஃபைட் பண்ணிக்குது. இது எதுக்காக ஃபைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபுட்டுக்காக ஃபைட் பண்ணிக்கலாம், அப்படின்னா ஸ்பேஸுக்காக ஃபைட் பண்ணிக்கலாம், அப்படின்னா மேட்டிங்காக ஃபைட் பண்ணிக்கிறத நம்ம பார்க்க முடியும். மேட்டிங் இப்போ நிறைய ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா இப்போ மேட்டிங்காக ஃபைட் பண்ணுறதுலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். லாஸ்ட் இயரில் பார்த்துருப்பீங்க. இப்போ ரெய்னி சீசன்ஸ் வந்துச்சுன்னா ஃப்ராகுடைய சவுண்டெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா. ஃப்ராக் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து சவுண்டு கொடுத்துட்ருக்கோம், ஒன்றோட ஒன்று வந்து சண்டை போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் வந்து மேட்டிங்காக இல்லை ஸ்பேஸுக்காக நிறைய ஃபைட் நடக்கலாம். இப்போ ஸ்னேக் இருக்குது. இப்போ ஸ்னேக் என்ன பண்ணால் ஒரு 2 ஸ்னேக் வந்து நம்ம எப்போயாவது சண்டை போட்டுக்கிறத பார்த்துருப்போம். இப்போ வந்து ரெண்டுமே ஃபைட் பண்ணிக்குது அப்படின்னா ரெண்டுமே மேல் ஸ்னேக்காக இருக்கும். அந்த மேல் ஸ்னேக்கு ரெண்டுமே ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்குது. எதுக்காக அப்படின்னா மேட்டிங்காக. ஸோ எது இதில் வின் பண்ணுதோ அது கூட மட்டும்தான் மேட்டிங்கில் ஃபீமேல் ஸ்னேக் வந்து இன்வால்வ் ஆகும். ஒரு ஃபீமேல் ஸ்னேக்கு எங்கேயாவது இருந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம், 2 மேல் ஸ்னேக் வந்து சண்டை போட்டுட்ருக்கு. இதில் எது வந்து வின் பண்ணுதோ அதான் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவோம். இதுக்கு மட்டும்தான் வந்து நல்ல ஒரு ஹை பவர், நல்ல குவாலிட்டியான ஒரு ஜீன் இருக்குது. ஸோ அது கூட தான் என்ன பண்ணால் அந்த ஃபீமேல் போயிட்டு மேட்டிங்கில் இன்வால்வ் ஆகும். ஸோ இது மாதிரி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது intraspecific struggle with the different species for food and space. intraspecific struggle அப்படின்னா சேம் ஸ்பீஷியஸ்குள்ளேயே வந்து ஃபைட் நடக்கும். இன்டர்ஸ்பெசிஃபிக்கும் இன்ட்ராஸ்பெசிஃபிக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா இன்ட்ராஸ்பெசிஃபிக்கில் மேட்டிங்காகவும் ஃபைட் நடக்கும், ஆனால் இன்டர்ஸ்பெசிஃபிக்கில் மேட்டிங்காக ஃபைட் நடக்காது. எதுக்காக அப்படின்னா ஃபுட்டுக்காகவும் ஸ்பேஸுக்காகவும் தான் வந்து ஃபைட் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஸ்பீஷியஸாக இருக்கலாம்.
இப்போ வேறு வேறு ஸ்பீஷீஸாக இருக்கும்போது ஃபுட்டு வந்து கம்மியாக ஒரே ஒரு ஃபுட்டு தான் இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட்டுக்காக வந்து ஃபைட் பண்ணிக்கும். அப்புறம் ஸ்பேஸுக்காக ஃபைட் பண்ணிக்கிறது. இப்போ வேறு வேறு ஸ்பீஷீஸ் இருக்குது அப்படின்னா இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்காக வந்து ஃபைட் பண்ணிக்கிறத பார்க்கும். இன்ட்ராஸ்பெசிஃபிக் வேறு வேறு ஸ்பீஷீஸு ஒரே மாதிரி ஸ்பீஷீஸ் கிடையாது, பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் வேறு ஸ்பீஷீஸாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் நடக்கிறது நம்ம இன்டர்ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்க்குறது struggle with the environment to cope up with the climatic variation, flood, அதுக்கப்புறம் earthquakes, அதுக்கப்புறம் drought. இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் உடைய இமேஜ் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நமக்கு கிளைமேட் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகும் இல்லையா, ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஆர்கானிசம் வந்து தன்னை அடாப்ட் பண்ணிக்கணும். எது வந்து அடாப்ட் பண்ணிக்குதோ அது மட்டும்தான் சர்வே ஆகும். சப்போஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா வந்து அந்த ஆர்கானிசம் அப்பவே இறந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம்மர் சீசனு, ரெய்னி சீசனு, வின்டர் சீசன் இது மாதிரி இருக்கும்ல, எல்லா சீசன்ஸ்லேயும் நம்ம சர்வே ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும். சம் ஆர்கானிசம் வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ அந்த ஆர்கானிசம்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா மைக்ரேட் பண்ணுறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எது மாதிரியான மைக்ரேஷன் அப்படின்னா வந்து 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க. சம்மர் ஸ்லீப்பிங்கு, வின்டர் ஸ்லீப்பிங் இது மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ போலார் பியர்லாம் இருக்குது, போலார் பியர் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அதால் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு அதால் சர்வே பண்ண முடியல அப்படின்னா வந்து தூங்க ஆரம்பிச்சிடும். அதான் வின்டர் ஸ்லீப்பிங்கு, சம்மர் ஸ்லீப்பிங்லாம் சொல்லுவோம். இப்போ வந்து சம்மர் ஸ்லீப்பிங் பார்த்திங்கன்னா சம் ஃபிஷ்ஷஸ் வந்து வாட்ரு ஸ்கேர்சிட்டி இருக்கும்பொழுது வாட்ரு வந்து ரொம்ப கம்மியான லெவலில் இருக்குது, வாட்ரு அதிகமாக இல்லை, அது இருக்கக்கூடிய பாண்டுலேயோ இல்லை லிவர்லேயோ ரிவரில் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அந்த தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இது என்ன பண்ணுது அப்படின்னா மண்ணை நோண்டி அங்கே இருக்கக்கூடிய மண்ணுடைய அடியில் சேரெல்லாம் மேலே போட்டு ஃபுல்லாக பூசிட்டு அடியில் உள்ளே போயிட்டு நல்லா படுத்து தூங்கிடுது. இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ அது பாடியில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இல்லை. ஸோ எந்த ஃபுட்டுமே எடுத்துக்காமல் அப்படியே இருக்கும். ரெய்னி சீசன் வந்ததுக்கப்புறம் தண்ணி நிறையா வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அது நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து சம்மர் ஸ்லீப்புக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். அது மாதிரி ஒரு சில இது போலார் பியர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்காலம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால் சர்வே பண்ண முடியல அப்படின்னா அது வந்து அதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுது. இது வந்து இன்ஆக்டிவ் ஆகிடுது, நல்லா படுத்து தூங்கிடுது. ஸோ அந்த சீசன்ஸை முடிகிற வரைக்குமே அது வந்து எழுந்திருக்கிறது இல்லை. ஸோ இது மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், வின்டர் ஸ்லீப்புன்னு சொல்லுவோம். இது மாதிரி அது பாடியை வந்து சர்வே பண்ணிக்கும். ஆனால் எதுவுமே வந்து அதால் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனில் மைக்ரேட் பண்ண முடியல அப்படின்ற கண்டிஷன்ஸில் ஸோ இது மாதிரி சம்மர் ஸ்லீப்பிங் இல்லை வின்டர் ஸ்லீப்பிங் பண்ணோம். சப்போஸ் அதால் எழுந்து போக முடியும், வேறு ஏன்னா ஒரு பிளேஸுக்கு மாறுது அப்படின்னா மைக்ரேஷன் பண்ணுறதை பார்த்துருப்போம். இப்போ வேடந்தாங்கல் ஏரியாவிலலாம் பார்த்தோன்னா அந்த ஊரில் வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து பர்டிகுலர் டைமில் மட்டும் வர்றதை நம்ம பார்த்துருப்போம். அப்போ கிளைமேட்டிக் கண்டிஷன் தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸில் வெளி ஊர்லேருந்துலாம் நிறையா பேர்ட்ஸ் வந்து மைக்ரேஷன் பண்ணும். இது மாதிரி பேர்ட்ஸ் மட்டுமே மைக்ரேஷன் பண்ணுறதில்ல, ஒரு சில ஃபிஷ்ஷஸும் பார்த்திங்கன்னா வந்து மைக்ரேஷன் பண்ணுது. கிளைமேட்டிக் கண்டிஷனாக இருக்கலாம், இல்லை ப்ரீடிங்காக இது மாதிரி மைக்ரேட் பண்ணுறது கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கடுத்தது வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் தாங்க முடியல அப்படின்னா வந்து இறந்து போயிடும். அது மாதிரி ஃப்ளட் கேள்விப்பட்டிருப்போம். வெள்ளம் அதிகமாக வருது, ஸோ அதுலேயும் வந்து சர்வே பண்ணியிருக்கணும். இங்கே செகண்ட் இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதுலேயும் எந்த ஆர்கனிசம் சர்வே பண்ணியிருக்கோ அது மட்டும்தான் பார்த்திங்கன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து எர்த்குவாக்ஸ் வந்து நிலநடுக்கம்னு சொல்லுவோம். இந்த நிலநடுக்கத்துலேயும் எது எஸ்கேப் ஆகிட்டு இருக்கோ அதான் நம்ம சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து டவுட் பார்த்திங்கன்னா வறண்ட பகுதின்னு சொல்கிறோம். இந்த வறட்சியிலையும் தாங்கிக்கிட்டு எந்த ஆர்கானிசம்லாம் உயிரோடு இருக்குது அப்படின்றதுலாம் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்டு. அப்போ என்விரான்மெண்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸ் நடந்தாலும் அதையும் தாங்கிக்கிட்டு எந்த ஆர்கானிசம் உயிரோடு இருக்குதோ அதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து டார்வின் என்ன சொல்கிறாங்க, நேச்சுரல் செலெக்ஷன். நேச்சுரல் வந்து ஒவ்வொரு ஆர்கானிசமே செலக்ட் பண்ணுது. அப்போ தகுதி உடைய ஒரு ஆர்கானிசம் மட்டும்தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு மூவ் ஆக முடியும். அது
அதோடைய புரோஜனியை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த தகுதியுடைய ஒரு உயிரினத்தை தான் நம்ம ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம் தான் சர்வே பண்ணும் அப்படின்ற கான்செப்ட் தான் யார் சொல்கிறாங்கன்னா டார்வின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிவர்சல் அக்கரன்ஸ் ஆஃப் த வேரியேஷன்ஸ். நோ டூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் லைக். எப்பவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இண்டிவிஜுவல்ஸும் பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. தெர் ஆர் வேரியேஷன்ஸ் ஈவன் இன் த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தாலும் அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர் வைஸாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வேரியேஷன்ஸ் இருக்கும். ஈவன் த சில்ட்ரன் பேர்ன் ஆஃப் த சேம் பேரண்ட்ஸ், டிஃப்ரென்ஸ் இன் கலர், ஹைட் அண்ட் பிஹேவியர் எக்ஸெட்ரா. இப்போ ஒரே பேரண்ட்ஸுக்கு இப்போ பிறக்கக்கூடிய குழந்தை எல்லா குழந்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. எல்லாருக்குமே கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது கலரில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அப்படின்னா ஹைட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பிஹேவியரில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அப்படிலாம் பார்க்குறதுக்கு மார்ஃபாலஜி சிமிலராக இருந்தாலும் அனாட்டமி இது மாதிரி நிறைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த யூஸ்ஃபுல் வேரியேஷன்ஸ் ஃபவுண்ட் இன் organism help them to overcome struggle and such as variations are passed on to the next generation. எதில் ஒரு வேரியேஷன் இருக்கோ அந்த ஆர்கானிசம் மட்டும்தான் சர்வே ஆகும். அதுவும் வேரியேஷன் இருக்கணும். அந்த வேரியேஷன் வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்துச்சுன்னா அந்த ஆர்கானிசம் தான் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ வேரியேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேரியேஷன் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆர்கானிசத்தால் வந்து சர்வே பண்ண முடியும். அந்த வேரியேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வேரியேஷனாக இருக்கணும். ஸோ எல்லாமே காமனாக இருந்துச்சு அப்படின்னா அது சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் பை த நேச்சுரல் செலெக்ஷன்ஸ். According to the Darwin, nature is the most powerful selective force. He is compared to origin of species by natural selection to small isolated groups. The Darwin believed that the struggle for existence resulted in the survival of the fittest. Such organism become better the adaptation of the change of environment. டார்வின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நேச்சர் தான் வந்து ஒரு பவர்ஃபுல் ஒரு செலக்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாரு. மோஸ்ட் பவர்ஃபுல் செலக்டிவ் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னென்னா இயற்கையை வந்து மிக சிறந்த ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சக்தி. எந்த ஆர்கானிசம் வந்து சர்வைவல் ஆகணும் அப்படின்றது எது டிசைட் பண்ணணும் அப்படின்னா நேச்சர் தான் வந்து டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஒரு ஸ்மால் ஐசோலேட்டட் குரூப்பை வந்து கம்பேர் பண்ணுறாரு டார்வின். அதில் வந்து நேச்சுரல் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஐசோலேட்டட் குரூப்பில் நடக்குது. டார்வின் வந்து பிலீவ் தட் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ட் ரிசல்ட் இன் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். டார்வின் வந்து என்ன சொல்கிறாருன்னா வாழ்க்கைக்கான போராட்டம் தான் ஒரு தகுதி வாழ்ந்த ஒரு உயிரினங்களை தப்பி பிழைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அதோடைய டிஃப்ரெண்ட்டான என்விரான்மெண்ட்டு அது வாழறதுக்கு தேவையான ஒரு அடாப்டேஷனை வந்து கொண்டு வருது அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். சேம் ஸ்பீஷியஸு இந்த இமேஜே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் நான் அந்த இமேஜ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பீஷீஸு இப்போ இவங்க லைஃபுக்குள்ளே வந்து ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ இதில் யார் வந்து ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்றது தான் கொஷின்ஸ். இதில் ஃபிட்டாக இருக்கிறது வந்து எஸ்கேப் ஆகிடுது. தகுதியுடைய ஒரு உயிரினம் மட்டும் பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிடும். இதில் தன்னால் முடியாது அப்படின்னு எது நினைக்குதோ அந்த ஆர்கனிசம் இறந்து போயிட்டு இந்த அனிமலுக்கு வந்து ப்ரேவாக மாறிடும். ஸோ எது இதில் சர்வே ஆகுதுன்றது அதோடைய யூனிக் பவர் பொறுத்து தான் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா சேம் ஸ்பீஷீஸில் இருக்கக்கூடிய இந்த 2 அனிமல் பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுது. இதில் எது சர்வே ஆகணுன்றது இது எது முடிவு பண்ணும் அப்படின்னா நேச்சர் தான் முடிவு பண்ணும். இதில் நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஒரு நல்ல ஒரு பவர் இருக்குது இந்த அனிமலுக்கு அப்படின்னா இது ரெண்டுத்துலேயும் ஃபைட் பண்ணும்பொழுது எது வந்து ஃபிட்டாக இருக்கோ அது மட்டும்தான் சர்வே ஆகும். அப்படி மற்றது வந்து என்ன பண்ணால் இறந்து போயிடும். தகுதி இல்லாத
ஒரு உயிரினம் இறந்து போயிடுது, தகுதியுடைய ஒரு உயிரினம் மட்டும்தான் சர்வே ஆகுது. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அடுத்தது என்விரான்மெண்ட் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை எது அடாப்ட் பண்ணிக்குதோ அது மட்டும்தான் சர்வே ஆகும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ சேம் ஸ்பீஷீஸ் தான், நம்ம ஷீப் தான் பார்க்குறோம். வேறு வேறு கிளைமேட்டிக் கண்டிஷனில் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் அடாப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா இது இறந்து போயிடும். இப்போ ரொம்ப டெசர்ட்டில் இருக்குது அப்படின்னா வாட்ரு கம்மியாக எடுத்துக்கிட்டு சர்வே பண்ணக்கூடிய ஒரு ஷீப்பாக அது இருக்கணும். சப்போஸ் அதால் அப்படி இருக்க முடியல அப்படின்னா அது இறந்து போயிடும். அந்த மாதிரி போலார் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு ஷீப்பாக இருந்துச்சுன்னா ஸோ அது பாடியில் நிறைய ஃபேட் கண்டென்ட் இருக்கணும். ஸோ அதோடைய ஹேர் க்ரோத்லாம் நிறைய இருக்கணும். ஸோ அப்போ தான் அதாவது சர்வே ஆக முடியும். ஸோ அந்த என்விரான்மெண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை எது அடாப்ட் பண்ணிக்குதோ அது மட்டும்தான் சர்வே ஆகும்.